போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு புது வீடியோ. இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே விலாக் அவுட் வெளியே போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இது சின்ன விலாகாக இருக்கும். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாலவாக்கம் சர்ச் சொல்லுவாங்க இல்லையா, புனித அந்தோனியார் சர்ச். ஸோ அந்த சர்ச்சுக்கு தான் போயிருந்தோம். ஸோ அந்த சர்ச்சை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், நல்லா ரொம்ப அழகான சர்ச்சு. நாங்கள் போயிருந்த நேரத்தில் அந்த சர்ச்சில் ஒரு மேரேஜ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிறிஸ்டின் மேரேஜ் நல்லா இருந்துச்சு. நான் பட் வீடியோ எடுக்கல. மேலே அழகாக பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வரதெல்லாம் நாங்கள் பார்த்தோம், பட் வீடியோ எடுக்கல. அன்றைக்கி செப்டம்பர் 8 மாதாவோட பிறந்த நாள் இல்லையா. ஸோ வந்து தேர் வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் 6 மணிக்கு மேலே அந்த தேர் இழுப்பாங்க இல்லையா, ஊர்வலம் வர சர்ச்சை சுற்றி இது பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக ஜனம் வந்துகிட்டே இருந்தாங்க. இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த குகை மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த குகை உள்ளே தான் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஃபுல்லாகவே மாதாவோட சுருவங்கள் தான் அழகாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த சர்ச்சு கண்டிப்பாக இப்போ பாருங்கள். போன சேனல் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த சேனல்லே இந்த நான் விலாக் போட்டிருப்பேன். பாலவாக்கம் சர்ச் விலாக் போட்டிருந்தேன். அது நிறைய வியூஸ் கொடுத்துருச்சு. பட் அந்த சேனல் போயிடுச்சு. இது செகண்ட் டைமாக நான் அந்த சர்ச்சில் போய்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப அழகான சர்ச்சு. அப்படியே அங்கேருந்து நம்ம உள்ளே போனோம்னா பீச் ரொம்ப அமைதியான பீச். நான் பீச்சும் கவர் பண்ணியிருக்கேன். பீச் பாருங்கள், அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்ட்டு அந்த பீச்சு. ஸோ நான் அது எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. அந்த சர்ச்சுக்கு கண்டிப்பாக நீங்களும் பக்கத்தில் இருந்தீங்கனாலோ இல்லை இங்கேருந்து போகிறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக போய் பாருங்கள் சர்ச்சை. போகும்போதே ஃப்ரண்ட்லேயே பெரிய ஆர்ச் போட்டிருப்பாங்க, பாலவாக்கம் சர்ச். பெரிய அந்த ஸ்டாச்சு, ஜீசஸோட ஸ்டாச்சு நேராக இருந்த இது மேலே தெரியும். நீங்கள் எங்கேயுமே தேட வேண்டிய அவசியமே கிடையாது. மெயின் ரோட்டில் தான் இந்த சர்ச் இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் பார்க்கலாம் நீங்கள். அந்த சர்ச் உள்ள ஒரு மியூசியம் மாதிரி வச்சு இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அப்படியே கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். அப்படியே வெளியில் வந்து ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி போனோம்னா ப்ரேயர் ஹால் மாதிரி பெரிய ப்ரேயர் ஹால் போட்டு ஜீசஸ் கிரைஸ்ட் உள்ளே இருக்கார். கீழே ஒரு ப்ரேயர் ஹால் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா மாதாவோட பெரிய ஒரு சுருவம் வச்சுருக்காங்க. அதுவும் அங்கேயும் நம்ம ப்ரேயர் பண்ணலாம், உள்ளே உட்காந்து ப்ரேயர் பண்ணுறவங்க பண்ணலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது. ஸோ நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் பெரியம்மா வந்திருந்தாங்க இந்த வாட்டி. பெரியம்மாவோட மருமக, அவளே என் தம்பி ஒய்ஃப் தான். இவங்களோட நான் கல்யாண வீடியோ, பொண்ணு பார்த்த வீடியோலாம் நான் லாஸ்ட்டு போன சேனலில் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறமேல நான் போடல இந்த சேனலில். அவங்க மேரேஜ் விலாக் அப்போ நம்ம சேனல் டெர்மினேட் ஆகிட்டு இருந்தனால நான் போட முடியல. அவங்க மேரேஜ் விலாக்லாம் போட முடியல. ஸோ அவங்க சீமந்தம் வரும்போது நான் கண்டிப்பாக போடுறேன். அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, என் தம்பி ஒய்ஃபு. அவங்க பேர் வந்து ஷர்மிலி. ஸோ அவங்க என் பெரியம்மா வீடு கிறிஸ்டின் தான், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டுருக்காங்க அந்த சர்ச்சை. போன வாட்டி நாங்கள் போகும்போது கொஞ்சம் அந்த பிரிட்ஜ் மாதிரி, சின்ன பிரிட்ஜ் மாதிரி போட்டு அது 2 சைடில் தண்ணி ஓடுற மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கார் இல்லையா, அதை ஃபுல்லாக மாற்றிட்டுருக்காங்க. மாற்றி வேறு மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இயேசு அந்த சிலுவையில் அடைஞ்சாங்க இல்லையா, அந்த கதை. ஸோ அது ஒரு 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 19 or 20 வரைக்குமே அந்த இது போகும். அது ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். அதில் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள், இயேசு வந்து கீழே விழுந்தது, ஒரு ஃபஸ்ட்டு வேட்டி விழுந்தது, 2வது வேட்டி விழுந்தது, 3வது வேட்டி விழுந்ததுன்னு ஒரு இதுவாக அந்த கதைப்படி அந்த கதை எப்படி வருமோ, ஜீசஸோட சிலுவையில் அடைஞ்ச கதை எப்படி வருமோ அது ஃபுல்லாகவே ஜீசஸ் சிலுவையில் அடைஞ்சிலேருந்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உயிர் தெழுந்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் இல்லையா, அந்த ஃபுல் ஸ்டோரியுமே இதில் நான் இது பண்ணியிருப்பேன். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், நல்லாயிருக்கும்.
அப்படியே நாங்கள் சர்ச்லாம் பார்த்து முடிச்சுட்டு அங்கே வந்து பாலவாக்கம் பீச் வந்தோம். பீச் பாருங்கள் எவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது. நாங்கள் எப்பவுமே காரில் வந்து பெட்ஷீட்டில் வச்சுருப்போம். ஸோ பெட்ஷீட் யூஸ் பண்ணி அங்கே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் பீச்சில் போய் கொண்டாந்து காலெலாம் நினச்சிட்டு வந்தோம். ஷர்மிலி அவங்க இருக்காங்களே, அவங்க ஆசைப்பட்டாங்க பீச் பார்க்கணுன்னு. ஸோ அவங்கள கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, அவங்களுக்கே தெரியாது நாங்கள் கூப்பிட்டு போகிறேன்னு, அவங்க ஒரு சின்ன சர்ப்ரைஸ் மாதிரி கொடுத்து விசிட் பண்ணோம். அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. என்னென்னா கார்னியாஸ் பர்த்டே வந்துச்சு இல்லையா, கார்னியோட பர்த்டே விளாக்லாம் வர கண்டிப்பாக அடுத்ததில் பாருங்கள். பர்த்டேக்காக தான் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வந்திருந்தாங்க. மறுநாள் வந்து சாட்டர்டே போல் சண்டே தான் போயிருந்தோம். மண்டே வந்து பர்த்டே. ஸோ வந்து சண்டே தான் நாங்கள் போயிருந்தோம் பீச்சுக்கு. பீச் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ளீனாக நீட்டாக இருந்துச்சுங்க. தண்ணி கூட ஒரு ப்ளூவாக தான் இருந்துச்சு. நம்ம மெரினா பீச் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவாக இருந்துச்சு. தண்ணியும் அழகாக ரொம்ப இதுவாக இருந்தது. சரி, பவிஷ்காவும் கவியும் விளையாட்டுருக்காங்க. சிஸ்டர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க போய் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் ஷர்மிலியும் போய் பீச்சில் கொண்டு கால் நினச்சிட்டு நானும் கொஞ்ச நேரம் பீச்சில் போய் கால் நினச்சி நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு பீச்சு. ஸோ அதனால் நானும் போய் கொஞ்ச நேரம் நின்றுட்டு எப்பயுமே நாங்கள் பீச் போவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஈசிஆர் ரெசார்ட்டில் தங்கணும் இல்லையா, அந்த விளாக்கில் தான் நாங்கள் பீச்சுக்கு போனோம். அந்த பீச்சில் கூட நாங்கள் ரொம்ப நாள் நிற்கல, சும்மா ஸ்விம்மிங் ஃபூலில் தான் விளையாடிட்டு வந்திருப்போம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு 5-6 மாதம் கழிச்சு மறுபடியும் பீச்சுக்கு போனோம். நாங்கள் அடிக்கடி நாங்கள் ஈசிஆர் சைடு தான் நாங்கள் நிறைய அவுட்டிங் போவோம். ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ போகிறதே இல்லை. பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, டைமும் இல்லை. ஸோ அதனால் அவ்வளோவா போகிறதில்ல. ஸோ அதனால் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம். நல்லா இருந்துச்சு. அந்த அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அப்படியே ரெய்னி மூடில் இருந்துச்சு, ரொம்ப வெயிலும் இல்லை, நல்லா இருந்தது. ஸோ நாங்கள் அப்புறம் பீச்சில் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ அதுதான் அன்றைக்கோட விலாகு. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இது சண்டே செப்டம்பர் 8 சண்டே நடந்த விலாக் இது. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அநேகமாக விநாயகர் சதுர்த்தி விலாக் பார்ப்பீங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் விலாக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஷார்ட்ஸ்க்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, அதேமாதிரி ஃபுல் வீடியோஸுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் அடிச்சா தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வீடியோ தேடி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அடிக்கடி நாங்கள் போடுற புது வீடியோஸில் நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். புதுசாக வேறு எதனா vlog வரும்போதும் கண்டிப்பாக உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நீங்கள் பெல் ஐக்கான் அடித்தா மட்டும் தான் வரும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கான் அடிச்சிடுங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் எங்களோட நிறை குறைகள்லாம் தெரிஞ்சு நாங்கள் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்றதுல எங்களுக்கு தெரியும். சரி, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டேறீங்க, கண்டிப்பாக கமெண்ட்டும் பண்ணுங்கள். அது பார்த்திங்கன்னா ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நிற்பார். தண்ணில் வந்து நிற்கல, அவர் வந்து ரொம்ப இப்போது டயட்டில் இருக்கிறதுனால ரொம்ப கொஞ்சம் ஸ்லிம் ஆகிட்டு இருப்பார். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தார், பிஃபோர் ஆஃப்டர் ஃபோட்டோஸ் நான் போடுறேன். அவர் என்ன டயட்டில் இருந்தாருன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ஒரு vlog நம்ம போடலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சிப்பிக்குள்ளே அந்த இதுக்குள்ளே இது உயிரோடு தான் இருக்குது இந்த சிப்பி. ஸோ அது தண்ணியில் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த சிப்பி உள்ளேருந்து அந்த வெளியில் வருது. அந்த இது தண்ணியிலேருந்து வெளியில் எடுத்துட்டோன்னா அந்த சிப்பி மூடிக்குது. ஸோ அதை நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம், பட் அது எடுக்க முடியல, தண்ணியில் போட்டதுமே அடிச்சுன்னு போயிடுச்சு அது. ஸோ அதையும் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதெல்லாம் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணோம். பீச்சில் ஜாலியாக இருந்துச்சு. அந்த அலையில் கால் வைக்கும்போது ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும், அந்த தண்ணி நம்மளுக்கு இழுத்துட்டு போகிற மாதிரியே இருக்கும். இந்த பீச்சு ரொம்ப நீட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த பீச்சுக்கு நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நம்ம வாக்கிங் ரொம்ப நடக்கணும்னு அவசியமும் இல்லை, பக்கமாகவே இருக்கும் பீச்சு. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்களும் இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா இந்த பீச்சை போய் விசிட் பண்ணுங்கள். பீச்சுக்கு போயிட்டு வரோம் பெரியம்மா, கொஞ்சம் பேக்கெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் எங்கள் பெரியம்மா படுத்து தூங்கிட்டாங்க. அவங்கள எழுப்புறா பவிஷ்கா. பவிஷ்கா அம்மாச்சி எழுதுருங்கன்னு சொல்லிட்டே இருக்கா. அவங்க எழுந்துக்கவே இல்லை. இப்போ எப்படி எல்லாரும் எழுந்துக்கு போகிறாங்க பாருங்கள். சொன்னாங்க அப்படியே அங்கே வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டோம். என்ன இது அவுட் சைட் ஃபுட்டு கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவுட் சைட் ஃபுட் வாங்கி கொடுக்குறீங்களேன்னு நிறைய பேர் சொல்வீங்க. பட் வந்து அவங்க அவ்வளோவா சாப்பிடல, நாங்கள் தான் சாப்பிட்டோம். அவங்க மிளகா பஜ்ஜி தான் சாப்பிட்டாங்க, மேகி ஆசைப்பட்டாங்க, சும்மா கொஞ்சம் தான் சாப்பிட்டாங்க, அவங்க நிறைய எடுத்துக்கல. ஸோ அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸில் தான் சாப்பிட்டோம். அவங்களுக்கு ரொம்ப சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு சும்மா டேஸ்ட்டு தான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தாங்க. ஸோ நாங்கள் அப்புறம் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே வந்து கிளம்பி நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்துவிட்டோம். ஸ்நாக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த ஒரு கடையில் சாப்பிட்டோம். ஃப்ரைட் மோமோஸு, அதுக்கப்புறம் ஸ்டீம் மோமோஸு. அந்த ஸ்டீம் மோமோஸுக்கும் ஃப்ரைட் மோமோஸுக்கும் சட்னி கொடுத்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அந்த சட்னி. அதுக்கப்புறம் கவி பார்த்திங்கன்னா சிக்கன் மேகி வாங்கியிருந்தா, எக் மேகியும் சிக்கன் மேகி வாங்கியிருந்தாங்க. விநாயகர்லாம் கூட எடுத்துன்னு வந்து கரைச்சாங்க, அது சொல்ல மறந்துட்டேன். அந்த சைடில் விநாயகர்லாம் 3 நாள் வச்சுட்டு விநாயகர் எடுத்துன்னு வந்து பீச்சில் எடுத்துன்னு போட்டாங்க. அதில் தான் பார்த்து கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான், அங்கே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் உங்களை எல்லாருக்கும் பாய் சொல்லியாச்சு. அவங்களாம் அங்கே வந்து கிளம்பி நாங்கள் வந்து கிளம்பி வந்துவிட்டோம். அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃப்ளைட் போச்சு. சரி, அதே கவர் பண்ணேன். ஃப்ளைட்டை கவர் பண்ணிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸுங்க, பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ். இல்லை ஒரு பிரபலமான ஒருத்தவங்க இந்த ஃப்ளாட்டை வாங்கியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டினப்பாக்கத்தில் பாருங்கள், அந்த பில்டிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. ஸோ அதில் யார் வாங்கியிருக்காங்க என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ரொம்ப அழகாக இருந்துச்சு அது பார்க்கவே. அது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரியே தெரியல,
அவ்வளோ ஒரு சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா. பட்டினப்பாக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படியே நாங்கள் அந்த வழியாக வந்து பீச் வழியாக வந்துவிட்டோம். நாங்கள் மெரினா பீச் வந்தோம். பாலவாக்கத்துலேருந்து அப்படியே மெரினா பீச் சைடு வந்து அந்த மாதிரி அந்த ரூட் பிடிச்சி வந்தோம். லைட் ஹவுஸு பீச் பார்த்திங்கன்னா நைட்டு சும்மா அப்படி ஜொலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. சும்மா ஃபுல்லாக லைட்டிங்கு. அப்படியே நம்ம நேப்பியர் பிரிட்ஜ் கிட்ட போனோம்னா அந்த கார் ரேஸ் ஃபார்முலா 3 நடந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்காக ஃபுல்லாக அந்த இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த ஷெட் மாதிரிலாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இது வந்து விவேகானந்தர் இல்லம். ஸோ அப்படியே அந்த போகும்போது லைட்லாம் போட்டிருந்தாங்க. அதுக்கும் அழகாக நான் கவர் பண்ணியிருப்பேன், அதையும் பாருங்கள். அப்படியே போகும்போது வழியில் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மாவோட சமாதி, அப்புறம் கலைஞர் ஐயாவோட சமாதி அந்த வெளியிலேருந்து தான் கவர் பண்ணியிருப்பேன். பட் உள்ளே போல் சண்டேன்றதுனால சம்மர் ரஷ் பீச் எல்லாம். பீச்சில் மட்டும் எப்போவுமே ஜனம் இருந்துகிட்டே இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ், அதாவது சண்டேயில் பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். நிறைய பேர் அங்கே தான் வீக்கெண்டில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பேரண்ட்ஸ் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அண்ணாவோட சமாதி. அதுக்கப்புறம் அதை தாண்டி அப்படியே வந்தோம்னா அந்த நேப்பியர் பிரிட்ஜ் மேலே வந்தோம். அது பார்த்திங்கன்னா ஐலாண்ட் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இது நடந்துகிட்ருக்குங்க. ஐலாண்ட் கிரவுண்டில் ஏதோ ஒரு இது போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ராட்னம் அந்த இது வந்து புர்ஜ் கலிஃபா வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்தில் போய் பார்க்கலாம் அது என்னன்றதை. உள்ளே ஏதோ ஒரு மியூசியம் நடந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோ அந்த புர்ஜ் கலிஃபா மாதிரி வச்சுருக்காங்க பார்த்திங்கன்னா பெருசாக, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதை பற்றி நிறைய பேர் சொன்னாங்களான்றது தெரியல யூடியூபர்ஸ்லாம். அப்படியே சார் நாங்கள் அதை பார்த்துட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம அவங்க போக முடிஞ்சால் போகலாம். அப்படியே சென்ட்ரல் வந்து இது மாநகராட்சி பில்டிங், இது தெரியும் இல்லையா, ரிப்பன் பில்டிங் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படியே லைட்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக போட்டுருக்கு. லைட் பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸுக்கு ஒரு 10 செகண்ட் மாறி எரிஞ்சுது. நல்லா இருந்துச்சு அது அழகாக பார்க்க. ஸோ அதை தான் கவர் பண்ணியிருப்பேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். டாடா பாய்.